உலகநாயகன் கமலஹாசனை ஒரு திறமையான நடிகராகவும் அவருடைய திறமைக்கு இன்னும் பட்டை தீட்டும் வகையில் மாறுபட்ட கதாபாத்திரங்களை வழங்கிய கே. பாலச்சந்தர் வறுமையின் நிறம் சிவப்பு படத்தின் மூலம் மேலும் கமலஹாசனின் பெருமையை, நடிப்பின் உயரத்தை உயர்த்தினார். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் வறுமையின் நிறம் சிவப்பு. திருப்புமுனை திரைப்படமான இது 1980களில் வெளியானது. அப்போது வளரும் நட்சத்திரமாக இருந்த கமலஹாசன் நல்ல கலைஞனாக பரிமாணிக்க தனது படங்கள் மூலம் பட்டை தீட்டியவர் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். அவரது மற்றும் ஒரு அருமையான படைப்பு வறுமையின் நிறம் சிவப்பு. படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுவதையும் அவர்களை இந்த சமுதாயம் எவ்விதம் எதிர்கொள்கிறது என்பதையும் 3 இளைஞர்கள் மூலமாக கே. பாலச்சந்தர் இத்திரைப்படத்தில் தனக்கே உரிய பாணியில் பதிவு செய்திருந்தார். கதாநாயகி ஸ்ரீதேவி பாட்டு எழுத தேவையான தத்தகாரம் சொல்லிக் கொண்டே வர கமல் அதற்கேற்ப பாடல் வரிகளை உடனுக்குடன் சொல்லுவது போன்ற சூழ்நிலையில் உருவாக்கப்பட்ட சிப்பி இருக்குது முத்து இருக்குது திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராசாத்தி என்று தொடங்கும் பாடல் காட்சி ரசிகர்களால் வெகுவாக பாராட்டப்பட்டது. ஒரு பாடல் எப்படி உருவாகிறது என்பதை திரை காட்சி மூலம் அந்த காட்சி விவரிக்கப்பட்டது. நல்லதோர் வீணை செய்து தீர்த்த கரையினிலே ஆகிய 2 பாரதியார் பாடல்களையும் மிக பொருத்தமான இடங்களில் பாலச்சந்தர் பயன்படுத்தியிருந்தார். அதற்கு அற்புதமாக இசையமைத்திருந்தார் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இப்படத்தில் இடம்பெற்ற ரங்கா ரங்கையா என்கிற பாட்டும், பாட்டு ஒன்று பாடு தம்பி போன்ற அனைத்து பாடல்களும் அந்த ஆண்டின் ஹிட் பாடல்களாக வரிசையில் இடம்பெற்றிருந்தன. இதே வறுமையின் நிறம் சிவப்பு 1981ஆம் ஆண்டு அகாலி ராஜ்யம் என்ற பெயரில் தெலுங்கிலும் வெளிவந்து சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றது. 1982ஆம் ஆண்டு கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, மாசார்கான் நடிக்க ஜாரிஸ் தெராசி ஜிந்தகி கொஞ்சோண்டு வாழ்க்கை என்பது என்ற தலைப்பில் ஹிந்தியில் இந்த படம் வெளியானது. விமர்சகர்களால் பெரும் பாராட்டையும் பெற்றது. வறுமையின் நிறம் திரைப்படத்தின் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் கமலஹாசன், ஸ்ரீதேவி, SV சேகர், திலீப், பூரணம் விஸ்வநாதன், பிரதாப் பொத்தன், தேங்காய் சீனிவாசன் மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் மகாகவி பாரதியார், கவியரசு கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன், தயாரிப்பு R வெங்கட்ராமன், கதை வசனம் இயக்கம் கே. பாலச்சந்தர். வறுமையின் நிறம் சிவப்பு படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். பிரபல கர்நாடக வித்துவான் சுந்தரம் பிள்ளையின் மகன் ரங்கன். படித்து பட்டம் பெற்ற இவன் வேலை தேடுவதையே வேலையாக கொண்டவன். பாரதியாரின் பாடல்களில் மிகவும் ஈடுபாடு கொண்ட ரங்கன் நேர்மையான முறையில் வாழ வேண்டும் என்று நினைப்பவன். கொடுமைகளை கண்டால் பொங்கி எழுந்து அதை தட்டி கேட்கும் குணம் கொண்டவனாகவும் இருக்கின்றான். ரௌத்திரம் பழகு என்று பாரதியார் சொன்னதை அப்படியே வாழ்க்கையில் கடைபிடிப்பவனாக இருக்கின்றான் ரங்கன். வாலிப வயதில் ஒரு வேலையை தேடிக்கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் ஊர் வம்புக்கு போய் கெட்ட பெயரை வாங்கிக் கொண்டு வரும் மகனை வீட்டை விட்டே வெளியேற்றுகின்றார் சுந்தரம் பிள்ளை. வேலை தேடி டெல்லிக்கு புறப்படுகிறான் ரங்கன். டெல்லியில் தான் வயதை ஒத்த நண்பர்கள் இருவருடனும் சேர்ந்து ஒரே அறையில் தங்கி வேலை தேடுகிறான் ரங்கன். அக்கிரமங்களை சகித்து கொள்ள முடியாத ரங்கனின் இயல்புக்கு நல்ல வேலை எதுவும் கிடைத்த பாடில்லை. உணவு கிடைத்தால் அதை பகிர்ந்துண்ணும் நண்பர்கள் அது கிடைக்காத போது பட்டினி கிடந்து வாழ்க்கையுடன் போராடுகிறார்கள். நாடகங்களில் நடித்து வரும் தேவி என்ற பெண்ணின் அறிமுகம் ரங்கனுக்கு கிடைக்கிறது. இந்த அறிமுகம் நட்பாக வளர்ந்து காதலாக மலர்கிறது. தேவியின் தந்தையோ குதிரை பந்தயத்தில் பணத்தை இழந்துவிட்டு மற்றவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தேவி நடிக்கும் நாடகங்களின் இயக்குனரும் தேவியை மிக தீவிரமாக காதலிக்கிறார். வேலை தேடி களைத்து போன கமல் இறுதியில் நம்பிக்கை இழக்கிறார். ரங்கனின் நண்பர்கள் வேலை கிடைக்காத விரக்தியில் தவறான வழியில் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். வேலை கிடைக்காமல் வறுமையுடன் வாழ்ந்தாலும் எந்த சமரசத்துக்கும் தயாராக இல்லாத ரங்கன்
இறுதியில் முடித்திருத்தும் தொழிலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான். ரங்கனை தேடி டெல்லி வரும் அவனது தந்தை தன் மகன் செய்யும் வேலையை பார்த்து அதிர்ச்சி அடைகிறார். யாரையும் ஏமாற்றாமல் சுயமாக உழைத்து சம்பாதிக்கும் இந்த வேலை தனக்கு ஆத்ம திருப்தியை தருவதாக தந்தையிடம் தெரிவிக்கின்றான் ரங்கன். மகனின் முடிவை நெகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார் தந்தை. ரங்கனும் தேவியும் மகிழ்ச்சியுடன் இல்வாழ்க்கையை துவங்குகின்றனர். இதுதான் வறுமையின் நிறம் படத்தின் கதை சுருக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.